ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ இன்னைக்கு வந்து சூப்பரான vlog. சரசு மூஞ்ச பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும். நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நியர்லி 1 வீக் மேலே ஆயிடுச்சு. நான்வெஜ்ஜே சமைக்கலை வீட்டில். அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் இருந்துச்சு, அதனால் அங்கேயும் சமைக்கலைனா நான்வெஜ் தேர்ஸ்டியில் இருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டே கிரேவிங்ஸ். ஃபஸ்ட்டு டே நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் செய்ய போகிறோம். அதுவும் நான்வெஜ்னால் எல்லாத்தையும் செய்யக்கூடாது, சில ஐட்டம் தான் செய்யணும். அது என்ன செஞ்சோம், எப்படி இருந்துச்சு, அதில் என்ன ஸ்பெஷல் டெக்னிக்ஸ்லாம் எங்கள் அம்மா யூஸ் பண்ணியிருக்காங்க நிறையா. இதெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம தலையோட படம் வருது, அந்த படத்துக்கும் நாங்கள் போக போகிறோம். அதுக்கு டிக்கெட்ஸ் வாங்கிட்டோம். எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், இதெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே. குட் மார்னிங். இன்னைக்கு டே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே வந்ததுலேருந்து ஒரு டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி நாங்கள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காலையிலே எழுந்திரிச்சு எல்லாமே ரெடி ஆகிட்டோம். அங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே பொறுமையாக 12 மணி 1 மணிக்கு தானே ரெடி ஆகும். ஏன் சரசு அப்படியே ஸ்கூலில் விட்டு வேலை வந்து ரொம்பவே கம்மி. வீடு வந்து கூட்டுறது ரொம்ப குட்டி ஏரியா, நைட்டும் கிளீனா கூட்டிடுறோம், அதனால குப்பை வரதில்லை. அது ஒன்று ப்ளஸ் வந்து நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சு கிளம்பிடுறோம். ஸ்கூலுக்கும் வந்து வீட்டை விட்டு 9 மணிக்கெலாம் மேக்ஸிமம் இறங்கிடும். இறங்கிடும் 8 மணி இறங்குவாங்க. சரி, ரைட், ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டே. சரஸுக்கு ஒரு ஃபேவரட் டே, பிரசித்தியாவுக்கு ஒரு ஃபேவரட் டே, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வரப்போகுது. புது வீட்டில் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான்வெஜ் சமைக்க போகிறோம். அது சரஸோட ஃபேவரட், பிரசித்தியாவோட ஃபேவரட் ஃபிஷ் சமைக்க போகிறோம். எங்கள் அம்மாவோட கைப்பக்குவத்தில் வந்து ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்கும். அதுவும் சட்டி வாங்கி, மண் சட்டி வாங்கி சமைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கிறிஸ்டியா ஸ்கூலில் விட்டு வாங்கிட்டு வரணும். போலாமா? மீன் தான் வந்து நான்வெஜ் வந்து வீட்டில் சமைக்கணும்னு சொல்லிட்டு மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். வந்துட்டு என்ன மீன் வாங்கலான்னு பார்த்தா இன்னைக்கு இந்த இறால் நிறையா இருந்துச்சு. பட் அப்போ வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை வாங்கிக்கிறேன்ட்டாரு, நிறையா வேலை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்லா மீன் வந்து 3 கிலோ வாங்கியிருக்கோம். கட்டிங்க போயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆமாம், இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த டைகர் ப்ரான்ஸ் வந்து நான் கோவாவில் பார்த்தது, ரொம்ப நாளாக இங்கே தேடிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்து வேலை அதிகம், அதனால் வாங்க முடியல. சண்டே இருக்குமாண்ணே? இருக்கு. சண்டே வந்து எடுத்தாருன்றிருக்காரு. எவ்வளோண்ணே கேஜி? சூப்பர். இது 500 ருபீஸ் ஆகுதுண்ணே. அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? டேஸ்ட் நல்லா இருக்குமா? அதான் நல்லா இருக்கும். ஆனால் அது வந்து பெருசாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம. பட் இதை வந்து சண்டே வாங்கிக்கலாம். ஓகே. ஃபிஷ் வாங்கியாச்சு. ஃபிஷ் குழம்பு செய்கிறதுக்கான நெசசரிஸ்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா. பக்கத்தில் மறுபடியும் குமுதம் சூப்பர் மார்க்கெட், அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அங்கே வந்துட்டோம். தேவையானதெல்லாம் வாங்கிட்டு சட்டி வாங்கணும். ஓகே, பார்ப்போம். சட்டியில் தான் குழம்பு வைக்கணுமா, மண் சட்டியில். மண் சட்டி ஸ்டைல் மீன் குழம்பு வைக்கலான்னு எங்கள் அம்மா ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் சேலம் போகிறப்ப இந்த சட்டியை பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னுவாங்க. அங்கேருந்துலாம் வாங்கினோம்னா கொண்டு வர முடியாது. திருச்சியில் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இன்றைக்கி வாங்கி ஆகணுன்றதுக்காக சந்தான லக்ஷ்மி கடை, சந்தான லட்சுமி மண் பாண்ட கலைக்கூடம், அந்த கடைக்கு வந்தேன். இங்கே நிறையா வச்சுருக்காங்க பாருங்க, எத்தனை இருக்குது, விதவிதமாக இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இது பிளாக் கலரில் வேறு புதுசாக சட்டி வந்திருக்கு. பார்க்க இரும்பு சட்டி. ஆமாம், இரும்பு மாதிரியே இருக்குது. நம்ம வந்து இதில் தானே சமைக்கிறோம். நம்ம வீடியோஸ்லாம் எடுக்கிறப்ப இதோட இதுதான் பார்த்தீங்கன்னா மண் சட்டி மாதிரி. மண் சட்டின்னு தெரியணும்ல, இல்லைன்னா சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதனால் வந்து நான் இதே எடுத்துட்டேன். அந்த அக்காட்டை செக் பண்ணிட்டேன். சரசு நிறைய டவுட் கேட்டா, கீழே ஏதோ சிமெண்ட் எல்லாம் பூசி ஏதோ பண்ணுவாங்களாம். அதெல்லாம் பண்ண வீடியோலலாம் சிலது பார்த்தேன். அதெல்லாம் எதுவுமே இல்லை, சுத்தம் தரம் இருக்காங்க. பியூர் மண் சட்டின்னு இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி தான் வாங்குவோம். அதனால் வந்து பயப்படாமல் வாங்கிட்டு போங்க. உங்கள் பேர் என்னக்கா? ரம்யாவா? ஓகே, வாங்கியாச்சு. ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. வாங்கி நம்ம சமைச்சு பார்ப்போம். டேஸ்ட் எப்படி? சமைக்க மட்டும்தான், நீங்கள் பார்க்க மட்டும்தான் முடியும், சாப்பிட மாட்டேன். அரசு பாருங்க, சட்டியை வாங்கிட்டு வந்து தண்ணியை ஊற்றி ஊற வைக்க சொன்னாங்கன்னு ஊற வச்சா, பட் ஏதோ லீக்கேஜ் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி சட்டியை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க சரஸ்வதி. கைப்பிடி தான் ஈஸி. இங்கேருந்து ஓப்பன் கிச்சன் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா வந்து மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சிட்டு இருக்காங்க. சரஸ்வதி என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் வந்து இந்த சுண்டல் உடம்புக்கு நல்லதுன்னு சாப்பிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். டச் விட்டு இப்போ வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சாப்பிட்டு இருக்கேன். இப்போ வெளியில் இந்த ஸ்க்ரீனை வந்து இப்போ இங்கே மாட்டியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து வேறு காம்பினேஷன் மாட்டிட்டு அந்த ரூமுக்கு வந்து வேறு மாதிரி சூஸ் பண்ணலான்றதுக்காக அந்த ஸ்க்ரீன் இங்கே போட்டோம். சூப்பராக இருக்குல்ல சரசு? நல்லா இருக்குது. ஸோ இங்கே இதை ரீட்டைன் பண்ணிக்கலான்றதையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மீன் கழுவுற வேலைக்காக நான் வந்து யூனிஃபார்முக்கு மாறிட்டேன். இதான் குடும்ப பெண்களின் யூனிஃபார்ம்.
ஸோ மீன் கழுவி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து போனப்ப எடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. இன்னும் நல்லா இருக்கு. ஆனால் வந்து நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போட்டுக்கலாம், கொஞ்சம் இது பவு மட்டும் பிஞ்சிச்சு, அதனால வீட்டுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் பெரியம்மாவும் பெரியப்பாவும் இன்வைட் பண்ணியிருக்கோம் சாப்பிட்றதுக்கு. அதனால வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஸோ நம்ம ஃபிஷ் ஃப்ரைட போய் இன்வைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து என் பொண்ணு நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோடனே எங்கம்மா தாய்லாந்து போகிறோமா வெளில போகிறோமான்னு கேட்குறா. இப்படி இந்த ஃபோட்டோ தான் அங்கே இருக்காங்க, நான் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கோம். எங்கள் அம்மா வந்து இப்போ மண் சட்டி மீன் குழம்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதில் வெங்காயம் மட்டும் வணக்கிட்டு இருக்கேன். கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சு விட்டு வெங்காயம் மட்டும் வணக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு கூட்டி வச்சிருக்கேன். அதை எடுத்து இதில் ஊற்றுனா அவ்வளோதான். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? இந்த சட்டியில் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல? அந்த மண் சட்டியோட அடுப்பில் வாங்கி பழகணும். இதில் நான் சொல்லியிருக்கேன் நாளைக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் மண் சட்டியில் வாங்கலாம்னு சொல்லியிருக்கேன். சரிஸ்ட்டு போய் வாங்கிட்டு. ஸோ நம்ம பெட் கவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸு கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு ஒரு பில்லோ கவரும் வந்துருக்கு. பில்லோ கவர் தானே இது? ஆமாம். இவ்வளோ பெருசாக இருக்கு. பெரிய பில்லோ இவ்வளோ பெருசு இருக்காதா? பெரிய பில்லோ கவர் வந்துருக்கு. இந்த சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. நாங்கள் ஹோம் சென்டர் போகிறப்ப இந்த சைஸ் சொல்லி வாங்கினோம். இப்போ கையோட விரிச்சு விட்ருவோம். விரிச்சு விட்டா எனக்கு இதுல என்ன ஒரு வருத்தம்னா இல்ல எலாஸ்டிக் இல்ல, அதான் ஒரு வருத்தம். பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் நீட்டா இருக்கும். கூட கூட இறங்கி இறங்கி வந்துரும். நான் ஹெல்ப் பண்ணிட்டா? அப்ப டெய்லி நீங்க தான் போட வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. வாவ் 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 வாரா வாவ் வாவ் வாரா வாவ். ரொம்ப பெருசா இருக்குது. அதை எடுத்து கீழே சொருகணும். கரெக்டா இருக்கிறதுக்கு என்ன டவலாது? சொருகுனாதான் அளவு கரெக்டா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப கரெக்டா இருந்தா பத்தாது. தெரியுதுல்ல? உங்கள் மனைவி துணை இல்லாமல் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது விஜயசாரதி அவர்களே. எனக்கு ஆர்வம் தாங்க முடியாம இதெல்லாம் விரிச்சிட்டேன். சரசுக்கு வந்து இந்த கம்ஃபர்டரை வந்து விரிச்சா ஆகணும்னு சொல்லி விரிக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்கு? சும்மா ஜம்முன்னு இருக்கா? பிரசித்தியா வந்தானா அவ்வளோதான். என் ரூமுக்கு வந்து இது நீங்கள் பண்ணி தரல, பண்ணி கொடுங்கன்னுவா. பண்ணி தருவேன். சூப்பராக இருக்கு பாரு. இப்போ பாரு வேற மாதிரி இருக்கு. நம்ம கிச்சனில் வந்து ஆர்ஓ ஃபெசிலிட்டி இருக்குது. பில்டர் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்ஓ வச்சுருக்கிறது என்ன பண்ணலாம், ஏதாச்சும் யூட்டிலைஸ் பண்ணலான்னு பார்த்தா அது மாட்டுறதுக்கு இடம் இல்லை. ஸோ அண்ணன் வந்து ஒரு பிளான் பண்ணார். ஒரு பலகை வச்சு அதில் ஸ்டாண்ட் அடித்து போட்டுடலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஐடியா பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பர்ஃபெக்டாக பிளான் பண்ணால் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நம்ம இது வந்து சலீம்கிட்டே சொல்லியிருக்கலாம், எனக்கும் ஞாபகம் இல்லை. இதுக்கு மேலே சலீம் இதுக்காக வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவரை வச்சே நம்ம இதை பண்ணுறோம். மீன் எங்கள் அம்மா குழம்பு வச்சிட்டிங்களா? காட்டுங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கு. நீங்கள் அங்கே அழகாக இருக்கு. நான் சொன்ன சேவிங் வாங்கி கொடுத்துட்றேன். மீன் வறுவல் ஒரு பக்கம் என்ன சொல்கிறது ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. சரசு வந்து கையில் வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் கரெக்டாக இருக்குது. பீசஸும் நல்லா ஸ்லைஸாக பெருசாக போட்டிருக்காங்க. போதும். எனக்கெல்லாம் என்ன ஆனந்தமா. ரோமா எப்படி இருக்கு மீன்? சரசு உனக்கு? முத்துக்கா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அசலப்பா அவர் மீனே சாப்பிட மாட்டார், ஏதாவது செஞ்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்ஓ சொன்னேன்ல, அதை பர்ஃபெக்டாக மாட்டிட்டார் ஒரு பிளான் பண்ணி. நம்மளுக்கு இது டிஃப்ரென்ஸும் தெரியல. இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அண்ணன் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதையும் அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அங்கே பாக்ஸ் பண்ணிட்டீங்களாண்ணே? அங்கே பாக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படி தானே? பாக்ஸ் பண்ணி இங்கே அந்த ஹோல்கிட்ட நம்ம பாக்ஸ் வச்சுருவோமா? ஓகேண்ணே, ஓகே. வீட்டில் பெரிய வேலைங்களோட குட்டி குட்டி வேலை வந்து நீண்டுகிட்டே போகுதுங்க. இன்னும் வந்து செட்டில் ஆகி கம்ஃபர்டபுளாக எல்லாமே பக்கா. நான் ஆசைப்பட்டது எதுவுமே வெளில தெரியாத அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோன்னு, அது மாதிரி இன்னும் கொண்டே வரல. இன்னும் டைம் ஆகும் அந்த மாதிரி செட்டில் ஆகிறதுக்கு. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்க்கலான்னு வந்து எல்லாரும் டிசைட் பண்ணோம். இன்னைக்கு என்னன்னா நானும் அப்பவும் பார்க்க முடியாது. நாங்கள் வெளில கிளம்புறோம். இன்னைக்கு வந்து கர்டைன்ஸ் வந்து லாங் கர்டைன்ஸ் வந்து வாங்க போகிறோம். அண்ட் விடாமுயற்சிக்கு பெரிய முயற்சி எடுத்து டிக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதான் இவ்வளவு முயற்சி எடுத்து அந்த முயற்சி எடுத்து நாங்க போய் டிக்கெட்ஸ் வாங்கி நாளைக்கு காலையில FDFS படத்துக்கு போறோம். ஏன் உளறிக்கிட்டே இருக்கு? FDFS தலை படத்துக்கு நாளைக்கு 9 மணிக்கு ஷோ டிக்கெட். அதை அவங்க சித்தப்பா வீட்டில் போய் கலெக்ட் பண்ணோம். அதுக்கும் இப்போ போயிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம தேட்டரோட ஓப்பனிங். 4 நாளாக வந்து படம் போடணும்னு ஆசைப்பட்டு போடவே முடியலைங்க. இன்னைக்கு எங்கள் முத்துக்காவும் அசோகப்பாவும் வந்திருக்காங்க. முத்துக்கா ஜென்ரலாக படம் விரும்பி பார்ப்பாங்க.
அவங்களுக்காக எங்கள் அம்மாவும் படம் பார்க்கணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறதுக்கு இனங்க இன்னைக்கு நாங்கள் பார்க்கலான்னு பரவாயில்லன்னு தேட்டர் ஆன் பண்ண போகிறோம். என்ன படம் இனிமேல் தான் முடிவு பண்ணேன். ஏன்னா நிறைய படம் நீ போய் கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு வந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த படம்லாம் என்ன லிஸ்ட்டுன்னு போய் பார்க்கணும். ஆப்ரேட் பண்ணுவோமா? எஸ். இந்த பென்ட்ரைவ் தான் இருக்கும். மாமணி ஒன்று காணாம நான் போட்டுட்டுருவா. வெளுத்து போட எப்போ கெட் அவுட். இங்கே ஃபுட் நாட் அலவுட் கோ. ஆமாம் only theater food. யா ஆன் பண்ணவா? ஆன் பண்ணியாச்சு. நீ அலோடு, நீ தான் இந்த வீட்டு மகாராணி. ஆமா வாங்கல் முத்துக்கா, வாங்கல் படம் பார்க்க வாங்கல். எதுவும் போட வேணாம். ஆமா ஆமா இருங்க. சித்தியோ சாப்பிடக்கூடாது இல்லை, ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டோம். வெள்ளன்னு சாப்பிட்டு வருவா. அப்புறம் கீழே ஆன் பட்டன் இருக்கும் மவுஸ்ல. நான் பண்ணி தரட்டா? பெட்லலாம் வச்சு பண்ண முடியாது, அந்த சைட் டேபிள் வச்சு பண்ணுங்க. இங்க இருக்கு பாருங்க JDMS. என்னென்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆசைக்கு VTVயை வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷனாக போட்டு பார்த்துட்டேன். ஆமாம், வீட்டில் VTV பார்க்குறோம். இது முடிச்சுட்டு உங்களுக்கு நல்ல படத்தான் போட்டுட்டு நாங்கள் கிளம்புவோம். இடி சொல்லலாம் பாருங்க, தனியாக கேட்குது. நான் கூட தான் ஒரு மாசமா பின்னாடி பாடிலாம் ஒரு விஷயத்த சொல்றேன், ஆனா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். பிளான் பண்ண அது எதுக்கு? கரண்ட் ஆயிடுச்சு. அந்த லைன் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். சரி அப்படியே கொடுத்துரும். ஆமாம் பாருதுலே தெரியும். நல்லா இருக்குல்லங்க. ஆனால் இதில் வந்து அந்த லைன் தெரியாது, கலர் கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். கர்டைன்ஸ் வந்து சூஸ் பண்ண வந்துட்டோம். நிறைய கன்ஃபியூஷன், ஏகப்பட்ட புக் இருக்குது. இந்த புக்கை பார்த்து நம்ம சூஸ் பண்ணுறது தலை சுற்றிடும். ஆமாம், பரீட்சைக்கு எவ்வளோ படிக்கிறதுனால தான் சரஸ்லாம் படிக்கிறதே நிறுத்திட்டான். என்ன கரெக்ட் தானே? பார்க்க பார்க்க ஒவ்வொன்றும் ஒரு டைப்பாக இருக்குது. நம்ம எந்த டைப் சூஸ் பண்ணுறோன்னு கஷ்டமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதிகமாக போக காஸ்ட் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு முக்கியமான ஷூட் பண்ணாலும் சூஸ் நல்லா இருக்கும். பட் நம்ம சூஸ் பண்ணது எது? இது இதானே கரெக்டாக சொல்லிடு. இது இதான் நான் சொன்னேன். இதான் ஒரு லைட்டிங் அழகா தெரியும். ஓகே, இதான் ஃபைனல் டன். எஸ். சரி வா, ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு, அதை போய் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ வெளில போயிட்டு வந்தோடனே ஃப்ரிட்ஜ் வந்துச்சு. நான் சொன்னேன் வீட்டுக்கார்ட்ட, எங்க குட்டியா வாங்காதீங்கன்னா எப்படி இன்னும் கொஞ்சம் கூட ஹைட் இருக்கு, பட் ஆனா அந்த அளவுக்கு வாங்கினா பிரெத் கொஞ்சம் வெளில வந்துரும். சொன்னேன் ஆக்சுவலா இன்னும் பெரிய ஃப்ரிட்ஜஸ் எல்லாம் இல்ல, அதுவே வைக்கிற அளவு இல்ல வைக்கலாம்பா, அந்த அளவுக்கு ஹைட் மட்டும் நம்ம எடுக்க முடியாது. நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ உள்ள வரல, எங்கேயாவது டேமேஜ்னா நம்ம தான் ஃபீல் பண்ணும். இது போதும், இதுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. கரெக்டா இருக்குல்ல? ரெண்டாவது நாங்க அவ்வளவா வாங்கி ஸ்டோர் பண்ணவும் மாட்டோம், எங்களுக்கு வேஸ்ட். ஆசைக்கு பெருசா வாங்கி வச்சுட்டு அவ்வளவா வாங்கி வைக்கிறோம். நாங்க பெருசா பேக்ல கூட வாங்க மாட்டோம். இது வரைக்கும் தான் ஃப்ரீசர், இது ஃபுல்லா ஃப்ரிட்ஜ் தான் நமக்கு. இல்லம்மா, ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த இடம்லாம் கரெக்டா இருந்தா காத்து வசதி இருக்கும். உள்ள இது கரெக்டா இருக்கு. ஓகே, வந்து ஹைட் இருக்கு. ஓகே தான். ஒருவேளை பத்தலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றது? ஆனா நேற்று வாங்குறப்ப அவர் ஒண்ணு என்ன தெரியுமா சொன்னாரு, நம்மளுக்கு அட்டன் பண்ணவரு, நீங்க தான் சார் அளவு கரெக்டா எடுத்துட்டு வந்து எப்படி போகணும்னு பார்த்து வாங்குறீங்க. விடாமுயற்சி டிக்கெட் எடுத்தாச்சு. இன்னைக்கு டேவும் சூப்பராக போச்சு. நாளைக்கு தலைப்படத்தை பார்க்க ஃபேமிலியோட கிளம்ப போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ரொம்ப எக்ஸைட்டட். நான் வந்து தலைப்படம் பார்த்து 1.5 வருஷம் ஆச்சு. துணிவு ஃபேமிலியோட தான் போனோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன படம், வலிமையா? வலிமை படத்துக்கு நான் மட்டும் போனோம். அந்த படம் பார்க்க முடியாதது ஒரு பெரிய கதை. அது நிறைய வீடியோஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஒரு படம் வந்துச்சு, அது விஸ்வாசம், அதுக்கு முன்னாடி வந்துச்சு. போனோம்ல. ஆமா, நான் இப்போ சொல்கிறேன் லேட்டஸ்டா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, நிறைய அப்டேட்ஸ், நிறைய டிராவல்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கணும். படம் எப்படி இருந்துச்சு? படம் பார்க்குற தேட்டரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சா? ஸோ எல்லாமே ஜாலியாக ஃபன் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. Take care, bye bye. Love you all partners. It's me Vijay. Love you all, bye bye. Take care partners.